இதுதான் அங்கே போய்விட்டு வந்தேன். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அதை நான் உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹிரண்யகசிபு தன் மகன் பிரகலாதனை அழைத்து தன் மடியில் அமர்த்தி, குழந்தாய், நீ இதுவரை கற்றுக்கொண்டதில் எது மிக மிக சிரேஷ்டமானது என்று கருதுகிறாய் என்று கேட்க, அந்த குழந்தை பிரகலாதனும் என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யதா தன்மயே அதீதமுத்தமம் என்றால் என்ன தெரியுமா? பகவான், நான் இதுவரை அறிந்ததிலேயே எதை சிரேஷ்டமாக நினைக்கிறேன் என்றால், தந்தையே, பகவான் நாராயணனின் நாமத்தை கேட்பது, அவனுடைய நாமங்களை ஜபிப்பது, அவனை என்றும் மனதில் இருத்தி நினைப்பது, அவன் பாதங்களில் நான் சேவை செய்வது, அவனுக்கு அர்ச்சனை செய்வது, அவனை நமஸ்கரிப்பது, அவனுக்கு ஒரு தாசனாக அவனுக்கு சேவை செய்வது, அவனை ஒரு நண்பனாய் பாவிப்பது, அவனுக்கு தன்னையே தன்னின் அனைத்தையும் அளிப்பதென்று இவை அனைத்தும் தான் நான் வாழ்வில் அறிந்ததிலேயே சிரேஷ்டமானது என்று சொன்னான் அந்த குழந்தை பிரகலாதன். அந்த சிறு வயதில் என்ன ஒரு பக்தி அவனுக்கு! அவன் சொன்ன இந்த விஷயங்கள் தான் நவவித பக்தி என்று நாம் சொல்கிறோம். 9 விதமாய் இறைவனை ஆராதிப்பது. அந்த ஒவ்வொன்றையும் தான் இன்று நாம் காண இருக்கிறோம். பக்தர்களே,